சொல்லுவீரா? எங்கடா போன? என்னாச்சு? ஏன் இன்னும் வரல? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? இங்க பாரு, நம்மள சுத்தி நடக்க கூடாத பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இரு. வீரா, அந்த விஜயை நீ பாத்துக்கோ. நான் போய் சரக்கு டெலிவரி பண்ணிட்டு வரக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் அந்த விஜயால யாருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோ. வில்லங்க முடிச்சவாவ எப்போ என்ன செய்வானே தெரியாது. அது சரி. நீ பத்திரமா இரு. சரி. சார், துணிங்க தான் சார் இருக்கு. யோ, நல்லா செக் பண்ணியா? நல்லா பாத்துட்டேன் சார். துணிங்க தான் சார் இருக்கு, வேற எதுவும் இல்ல சார். அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றாரு, அப்புறம் என்ன சார்? ஏதோ எதிர்பார்த்து வண்டியை பிடிச்ச மாதிரி இருக்கே. நீங்க எதிர்பார்த்த மாதிரி வண்டியில எதுவும் இல்ல, கிளம்பு. யோ, கார்ச்சிங்க குடியா? யோ, குடியான்றல. இந்தாங்க சார். நீ இறங்கி, நான் பாக்குறேன். சரிங்க சார். என்ன அது? என்னன்னு கேக்குறல சார். சரியா கவனிக்கல சார். நல்லா. சாரி சார். இப்படி ஒரு பழி வந்து. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு தான் ஸ்டேஷன் போனேன் பாரு. அதான் வந்துட்டேன்ல, அழுவாம சாப்பாடு போ. உன்னை யாரா இப்படி செஞ்சது? யாரோ திட்டம் போட்டுதான் உன்னை இதுல மாட்டி விட்டுருக்காங்க. கொஞ்சம் பார்த்து இருக்க கூடாதாடா? உடுத்த பாத்துக்கலாம், உடு. மாறா, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சாங்களாடா?
ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வயலின் வாசிக்கிறத நிறுத்து. ராகவா அடிக்கல தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. என்னாச்சு மாமா? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல பிருந்தா, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், இந்த விஷயத்துக்கு யார் காரணம்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலடா. நமக்கு என்ன ஒரு எதிரியா ரெண்டு எதிரியா? சுத்தி 1000 எதிரி இருக்காங்க. அந்த எதிரிகள்ல யாரு வேணா செஞ்சிருக்கலாம்ல. கண்டுபிடிப்போம். என்ன நடந்தாலும், எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் கையில மாட்டாமையா போயிடுவாங்க. என்னங்க, ஒரு நிமிஷம். இருடா. மாற இனிமேல் எந்த எனக்கு பிரச்சனையும் ஒண்ணு இல்லைங்க. வராதுல்ல? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஏங்க, மாமா தான் போக கூடாதுன்னு சொன்னார்ல, அதே மீறி எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க? கண்மணி, நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அவன் என் தம்பி. எனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் வந்து நிப்பான். அவனுக்கு முன்னாடி நான் தானே நிக்கணும். ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, நீங்க போனீங்க. ஒரு வேலை உங்க மேல தப்பு இருக்குன்னு உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டா? கண்மணி, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ ஒன்றும் பயப்படாத. என் தம்பி நிரபராதி. அவ பக்கத்துல நிக்க வேண்டியது என் பொறுப்பு. மாறா, உள்ள வாடா. வா, உள்ள போலாம் வா. வாடா. வா.